ஒரே நாளில் வீட்டு வேலை, டெய்லரிங் ஆர்டர்ஸ், யூடியூப் வீடியோ, இது எப்படி பாசிபிள்னு நினைக்கிறீங்களா? நான் எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போகலாம். நான் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் பார்த்திங்கன்னா 5:30க்கு எழுந்திருப்பேன். நான் 5:30க்கு எழுந்திருச்சேனாக்கா அதுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம், அதாவது ஒரு 7 மணி வரைக்கும் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு வீட்டு வேலை, நான் ரெடி ஆகிறது, என்ன ஒர்க்குக்கு தயார்படுத்துகிறது, இந்த ஒர்க்கை தான் ஃபஸ்ட்டு நான் பார்ப்பேன். ஏன்னா நமக்கு வீடு ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டுக்காகத்தான் நம்ம உழைக்கிறோம், வீட்டில் உள்ளவங்களுக்காகத்தான் நம்ம உழைக்கிறோம், நாம் வாழ்கிறதுக்காகத்தான் உழைக்கிறோம். அப்போது நம்ம வீட்டையும் நம்மளையும் பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் முதல்ல ஃபஸ்ட்டு நான் அந்த ஒர்க்கை தான் எழுந்ததும் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். அதை பார்த்துருவேன். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சமையல் பண்ணுறது, நான் ரெடி ஆகுறது, இது 2 ஒர்க்கு மட்டும்தான் எனக்கு. ஏன்னா என்னால் வீட்டில் இருக்க அனைத்தையும் நான் பண்ணணுன்னா என்னால் ரொம்ப வேலை பலு அதிகமாகிடும். அப்போது ரொம்ப நான் டயர்டாயிடுவேன். அதனால் ஒர்க்கு என்னால் பார்க்க முடியாமல் ஆயிரும் இல்லைங்களா? அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒர்க்கு பசங்க எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. பையன் 9th, பொண்ணு 11th. என்ன பண்ணுவாங்கன்னா, பொண்ணு இந்த துணி துவைக்கிறது, அதாவது வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ணிவிடுவாங்க. துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, வீடு கூட்டுறது, இந்த மாதிரி வீட்டு வேலையெல்லாம் அவங்க பார்த்துருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பையன் இந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, அப்புறம் இந்த வீட்டை க்ளீன் பண்ணுறது, மாப் போடுறது, துணி 2 பேரும் சேர்ந்து மடித்து வைக்கிறது, வீட்டை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது, சுத்தப்படுத்துறது, இந்த எல்லாமே இவங்க 2 பேருமே ஷேர் பண்ணி பார்த்துருவாங்க. அப்படி இருக்கும்போது என் ஹஸ்பண்டும் எனக்கு இந்த ஒர்க்லேயும் கொஞ்சம் அதுலேயும் பண்ணி கொடுப்பாங்க. சமையல் எல்லாத்துலேயுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அதனால தான் என்னால் வீட்டில் உள்ளவங்கெல்லாம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறனால தான் என்னால் முதல்ல சம்பாதிக்க முடியுது. என்னால் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒர்க்கை பார்க்க முடியுது. அதனால் இவங்கெல்லாம் இதை பார்க்குறனால காலையில் நான் 5:30க்கு எழுந்ததும் ஒரு 1.5 மணி நேரத்தில் நான் சமையல் வேலையை முடிச்சிருவேன். சமைச்சிட்டு நானும் ரெடி ஆயிடுவேன் 7 மணிக்கு. 7 மணிக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரம் 7:30 மணிக்குள்ளே நான் பார்த்திங்கன்னா நான் யூடியூப் வீடியோவுக்காக அந்த டைம் செலவிடுவேன். ஒன்று நான் முதல் நாளே மேக் பண்ணி வச்சுருந்தேன்னா அப்லோடு பண்ணுவேன், இல்லைன்னா எடிட்டிங் பண்ணுவேன். இது 2ம் 1/2 மணி நேரத்துக்குள்ள நான் எந்த அளவுக்கு பண்ண முடியுதோ அந்தளவுக்கு பண்ணிவிட்டு 7:30 மணிக்கு நான் வீட்டை விட்டு கிளம்புவேன். அதுக்கு முன்னாடி லஞ்சு, அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருவேன். பசங்களுக்கும் எல்லாம் பாக்ஸில் போட்டு ரெடி பண்ணி வச்சுருவேன், ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. பண்ணிவிட்டு நானும் ரெடி ஆகிடுவேன். ரெடி ஆனேன்னா எனக்கு 1/2 மணி நேரம், 8 மணிக்குள்ளே நான் கடையை போயிடுவேன். கடையும் ஓப்பன் பண்ணிடுவேன் 8 மணிக்கெல்லாம். ஓப்பன் பண்ணனாக்கா அப்புறம் 8லேருந்து 9க்குள்ளே நான் கட்டிங் ஒர்க் பார்ப்பேன். ஏன்னா இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறது கிடையாது. எனக்கு ஒர்க்கிங் பார்த்திங்கன்னா அங்கே போய் கடையில் எனக்கு டெய்லரிங் ஒர்க்கில் கட்டிங் பண்ணுற ஒர்க்கு, அதுக்கப்புறம் எம்ப்ராய்டரியில் கம்ப்யூட்டரில் எடிட் பண்ணணும், மேக் பண்ணணும் டிசைனு, இந்த ஒர்க்கு, அப்புறம் எம்ப்ராய்டரி போடணும், மிஷினில் அடிக்கணும், அப்புறம் வெளியில் திங்ஸ் வாங்கணுன்னா போகணும். இந்த ஒர்க்கு தான் நான் அப்புறம் டெலிவரி கொடுக்கணும், ஆர்டர்ஸ் வாங்கணும், அவங்களுக்கு அளவு எடுக்கணும். இந்த ஒர்க்கு தான் எனக்கு பார்த்திங்கன்னா கடையில். அப்படி இருக்கும் பொழுது இப்போ என்னோடய டைம் டேபிள் மாற்றிக்கிட்டேன். நான் என்னோடய சுச்சுவேஷனுக்கு தகுந்தாற் போல் எனக்கு டைம் டேபிள் மாற்றிக்கிட்டே இருப்பேன். நான் முன்னொரு காலத்தில் நானே கட்டிங் பண்ணி நானே ஸ்டிச் பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா, அப்போது நான் முதல் நாள் நைட்டு நான் லாஸ்ட்டாக தூங்க போகிறதுக்கு முந்தி, அப்போ பசங்க சின்ன பிள்ளைங்களாக இருந்தாங்க, எனக்கு டிஸ்டர்ப்டாக இருக்கும். அப்போது யாருமே எனக்கு டிஸ்டர்ப்டு இல்லாத டைமில் நைட்டு உட்காந்து கட்டிங் பண்ணுவேன். கட்டிங் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுவேன் நான். அப்புறம் காலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேக் பெயின்லாம் இருக்காது. அப்போல்லாம் என்கிட்ட கட்டிங் டேபிள் கிடையாது, கீழே தரையில் உட்காந்து தான் கட்டிங் பண்ணோம். அதனால் பேக் பெயின் இருக்கும். அதனால் நைட்டில் மோஸ்ட் ஆஃப் நான் கட்டிங் பண்ணி வச்சுட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டேன்னா எனக்கு அப்படியே ஒர்க் வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணுவேன். எனக்கு ஈஸியாக இருக்கும் அந்த
அந்த ஒர்க்கு. அதனால் அப்படி பண்ணுவேன். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ நான் கட்டிங் பண்ணுற வேலை மட்டும்தான் டெய்லரிங்கில் எனக்கு. அதனால் அந்த 1 ஹவரில் டெய்லர்ஸ்க்கு இப்போ ஃபாஸ்ட்டாக கட்டிங் பண்ணுறோம், முன்ன மாதிரி கிடையாது இல்லைங்களா. 1 ஹவரில் அன்னைக்கு தேவையான ப்ளவுஸ் எல்லாம் முதல் நாளே டேபிளில் எடுத்து வச்சுருப்பேன். எம்ப்ராய்டரியும் சரி ஸ்டிச்சிங்கும் சரி. அப்போ ஸ்டிச்சிங்க்கு உண்டானதை கட்டிங் பண்ணி டெய்லருக்கு டேபிளில் அங்கே தூக்கி மிஷின் மேலே வச்சுட்டு அப்புறம் 9 to 10 நான் என்ன பண்ணுவேன்னா இது மார்க்கிங் பண்ணுவேன். ப்ளவுஸுக்கு எம்ப்ராய்டரிக்கு மார்க்கிங் பண்ணுறது, அப்புறமா எடிட் பண்ணி உடனே நான் வந்து மிஷினில் எம்ப்ராய்டரி போடுவேன். 1:30 மணி வரைக்கும் எம்ப்ராய்டரி போடுவேன். ஆர்டர்ஸ் வந்தால் வாங்குவேன், இந்த மாதிரி டெலிவரி பண்ணுறதுனா பண்ணுவேன், எல்லாம் பண்ணிகிட்ருப்பேன். அப்புறம் 1:30 to 2 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லஞ்ச் பிரேக். அப்போ வந்து நான் வந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறனாலும் அந்த 1/2 மணி நேரம் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் எனக்கு வந்து மறுபடியும் எம்ப்ராய்டரி ஒர்க்கு. டெய்லர் அண்ணனும் லஞ்ச் போயிட்டு வந்து அவங்களும் ஸ்டிச் பண்ணுவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டரி போட்டுக்கிட்டு இருப்பேன். மேக் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, எம்ப்ராய்டரி போடுறது. 6 மணிலேருந்து 6:20க்குள்ளே எனக்கு வந்து காஃபி குடிப்பேன். அதுக்கு பிறகு காஃபி குடிச்சிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் லைவ் போடுவேன் இல்லைங்களா. 6:30லேருந்து 7:30 வரைக்கும், சம்டைம்ஸ் 7:45 கூட ஆயிரும். அந்த 7:45 வரைக்கும் நான் லைவ் போடும்பொழுது எம்ப்ராய்டரி போடுறது, கட்டிங் பண்ணுறது இதெல்லாம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் அந்த லைவில் போட்டுட்டு லைவ் முடித்த உடனேயே என்ன பண்ணுவேன்னா மறாவது நாளுக்கு என்ன தேவையோ எம்ப்ராய்டரி போடுறது தனியாக எடுத்து வச்சுருவேன். அதே போல் ஸ்டிச்சிங் பண்ணுறதையும் எடுத்து வச்சுட்டு 8:15க்கு கடையை பூட்டிடுவேன். பூட்டிட்டு 8:15க்கு கிளம்புனேன்னா 8:45க்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவேன். 8:45லேருந்து 9:15க்குள்ளே நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9:15க்கு நான் திரும்பி யூடியூப் வீடியோ வந்து எடிட் பண்ணுறது இல்லை அப்லோட் பண்ணுறது யூடியூப் சம்மந்தப்பட்டது 9:45 10 மணி வரைக்கும் பார்த்துட்டு அப்படியே நான் தூங்கிடுவேன். 10 மணிக்கு தூங்கினேன்னா மறாவது நாள் காலையில் 5:30க்கு எழுந்திருப்பேன். இப்படி தான் என்னோடய ரொட்டீன் ஒர்க்கு. இதே போல் நீங்களும் வந்துட்டு இதே போல் டைம் மேனேஜ்மெண்ட் நீங்களே டைம் டேபிள் போட்டுங்க. இந்த டைம் நான் இதை தான் பண்ணுவேன், இந்த டைம் ஒர்க் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னு நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக உங்களால் டைம் சேவ் பண்ணி உங்களால் எல்லாத்துக்குமே வந்து பண்ண முடியும், எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும். நம்ம வந்து ஒரு டைமிங் இல்லாமல் நம்ம எழுந்திருக்கிறது, டைம் இல்லாமல் காலையில் உட்காந்து ஸ்டிச் பண்ணுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒர்க் பார்க்குறது, அப்புறம் இப்படி செஞ்சோன்னா நமக்கு ஒரு வரைமுறை இல்லாமல் எந்த வேலையும் ஃபுல்ஃபில் ஆகாது. இந்த டைமில் இந்த ஒர்க்கை பார்த்து வீட்டு வேலையை ஃபஸ்ட்டு முடித்து வச்சுட்டு நீங்கள் இங்கே உட்காந்திங்கன்னா நிம்மதியாக ஆயிடும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டு வேலையை முடிச்சுட்டு, வீட்டில் செய்யக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா வீட்டு வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு ஒர்க்கிங்க்கு போகிற மாதிரி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைம்லேருந்து அந்த டைமுக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ், இதுலேருந்து வீட்டு வேலை அப்படின்னு நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள். உங்களால் கெயின் பண்ண முடியும், சீக்கிரம் எல்லா ஒர்க்கையும் பண்ண முடியும், சம்பாதிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எம்ப்ராய்டரி அண்ட் டெய்லரிங் பண்ணுறோம். விருப்பம் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்ம டீட்டெயில்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.